கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். அங்கே தாவீதை ஒரு தகப்பன் ஏசாய், தாவீது அவன் தகப்பன் என்ன சொல்லுகிறான் என்றால், உன் சகோதர இடத்துல நீ போ என்று சொல்லி அவர்கள் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், மிலிட்டரியில இருக்கிறாங்க. தாவீது எல்லாற்றிலும் இளமையானவன். அவனுடைய சகோதரர்கள் 3 பேர் மிலிட்டரியில இருக்கிறாங்க. அங்க யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்கிட்டவே நீ என்ன மறு செய்தி கொண்டு வா என்று சொல்லி அவர்களிடத்துல அனுப்புகிறான். பாருங்க, அங்க யுத்தம் நடக்கிறது. ஆனாலும் என்ன பண்ணுகிறான், நீ அவனை போய் ஆடு மேய்த்தவனை கூப்பிட்டு உன் சகோதரிடத்துல ஒன்று அனுப்புகிறேன், நீ அவர்களை பார்த்து நல்ல பயிர் பால் கட்டி எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். ஆனா இந்த போன்னு சொன்ன உடனே தாவீது என்ன பண்ணுகிறார், போறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க யுத்தம் நடக்கிறது. ஆனா அங்க யுத்தம் நடக்கிறது. அங்கே கோலியாத்து 40 நாள் நின்று, உங்களை யாரால் ஒரு மனுஷன் என்ன யாரு கொள்ளுகிறார்களோ அப்படின்னு சொல்லி அவன் இஸ்ரேலை பார்த்து நிந்திக்கிறான், இஸ்ரேல் தேவனை பார்த்து நிந்திக்கிறான். அந்த இடத்துல வரும்போது தாவீது அந்த வார்த்தை கேட்டான்னு சொல்லப்படுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க பாருங்க, யுத்தம் நடக்கு. தாவீதை போன்னு சொன்ன உடனே போயிட்டான். நம்மனா என்ன பண்ணுவோம், அங்க பிரச்சனை, அங்க யாருக்குன்னு யுத்தம் நடக்குன்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் அப்படிம்போம். தேவ பிள்ளைகளே, இந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுத்துப்பான். அது அங்க 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 எந்த இடம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு தாவீது தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனதுனாலதான் அவனால் இந்த கோலியாத்தை முறியடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா! அவன் கோலியாத்தை அவன் கல்லினாலே விழுத்தி பட்டயத்தினாலே வெட்டி போட்டான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உன் தகப்பனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது, தேவ பிள்ளைகளே போ என்று சொல்லும் போது, நீ போற இடத்துல தேவ பிள்ளை என்ன யுத்தம் நடந்தாலும் சரி, ஆனா ஒன்னை கொண்டு ஆண்டவருக்கு அந்த கோலியாத்தை முறியடிச்சு தேவன் என்ன பண்ணினார் என்றால், அதே தாவீதை ராஜாவாக மாற்றினார். தேவ பிள்ளையே, அந்த கீழ்ப்படிதல் எப்படி ஆயிட்டு பாருங்க. போ என்று அது ஒருவேளை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? தேவ பிள்ளை, இந்த தாவீது ராஜா மாறி இருக்க முடியாது. இந்த கீழ்ப்படிதல் தான் அங்க கோலியாத்தை முறியடிச்சிருக்க முடியாது. ஆண்டவர் வேற கொண்டு கோலியாத்தை முறியடிச்சிருப்பார். தகப்பன் சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்து போனதுனாலதான் அங்கே கோலியாத்தை நிக்கிறான். அந்த செய்தி, அவன் நிந்திக்கிற செய்தி தாவீது இடத்துல எற்றியது. உடனே அவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற இவன் யார் என்று சொல்லி கோலியாத்தை முறியடிக்கிறான். அந்த பட்டணத்துக்கு, அந்த தேசத்துக்கு அவன் குறிப்பிட்ட காலங்களில் ராஜாவாக மாறுகிறான். தேவ பிள்ளைகளே, உனக்கு பதவி வருகிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் உன்னை ராஜாக்களாக ராஜாத்தியாக மாற்ற விரும்புகிறார். ஆனா நீ கீழ்ப்படியணும், தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். இந்த தாவீதை தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். அங்க என்ன பிரச்சனை, யுத்தம் நடந்தாலும் சரி பரவாயில்ல, நான் போறேன், என் சகோதரத்துல போய் இந்த தின்பண்டங்கள்லாம் கொடுத்து மறு செய்து வாங்கிட்டு வாரேன் என்று சொல்லி அவன் போனதுனால அங்கே கோலியாத்தை முறியடித்தான். அந்த தேசத்துல கொஞ்ச நாட்களிலே அவன் ராஜாவாக மாறினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டும் இல்ல, கோலியாத்தை முறியடிச்சான். ராஜாவுடைய வீட்டிலே அவன் மர்மனாக மாறினான். கொஞ்ச நாட்களிலே அந்த தேசத்துல ராஜாவாக மாற்றி ஆண்டவர் அவனை உயர்த்தி விட்டார். தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். கீழ்ப்படிதல் முக்கியம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, இவனுக்கு கேள்வி எப்படி இருக்கு? நான் அந்த இடத்துக்கு அனுப்புறேன் போ அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, போறது இல்லை. ஆனா தாவீது என்ன பண்ணான், துணிந்து போனான். என்ன யுத்தம் நடந்தாலும் பரவாயில்ல, நான் என் சகோதரனை பார்த்து வருகிறேன் என்று சொல்லி அவன் சகோதரர் சொல்ல, உனக்கு இருந்த துணிச்சலை நான் அறிவேன். கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், உன் துணிச்சலை நான் அறிவேன்னு ஒரு சகோதரன் சொல்றான். பாருங்க, அப்ப தாவீதுக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் பாருங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என் தாப்பன் சொன்னதை நான் செய்வேன்னு சொல்லி கடந்து வந்ததுனால அங்க என்ன நடக்கிறது, யுத்தத்துல கோலியாத்தை முறியடிச்சன ராஜா வீட்டு மகளை அவன் ராஜா விட்டு மகளை திருமணம் செய்து கொள்கிறான். தேவ பிள்ளையை கொஞ்ச நாட்களிலே அவன் ராஜாவாக மாறுகிறார். அதே போல தேவன் உன்னை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் தாப்பனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுவாயானால், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார். நீ எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்ய போறார். நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அற்புதத்துக்கு மேல் அற்புதங்களை அவர் செய்ய போறார்.
தெய்வ பிள்ளைக்கு ஒண்ணு கொண்டு அநேக கோலியத்தில் விருப்ப போறா, அநேக விழத்தல்ல போறா. தெய்வ பிள்ளைக்கு நீ கோலியத்தை விழத்து, நீ ராஜாவை ஆக விடாதபடி, தேவ ஒண்ணு உயர்த்த விடாதபடி தெய்வ பிள்ளைக்கு ஒரு கோலியாத்தை நின்று கொண்டு இருக்கிறார். நீ முதல்ல அவனை விழுத்த பொழுதுதான் நீ தெய்வ பிள்ளைக்கு ராஜாவை உனக்கு என்ன பண்ண ராஜ்யத்தை கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறா. தெய்வ பிள்ளைக்கு அதே போல உன்னை ராஜாவாகவும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்களை இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் செய்ய பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி ஜெபம் செய்வான். நல்லா ஆண்டவரே உமக்கு கோடி சோத்திரனப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டப்பா. தகப்பன் சொன்ன உடனே தாவீது கீழ்ப்படிந்து போனதுனாலே கோலியத்தை முறியடித்து சவுலுடைய மகளை ராஜாவுடைய மகளை அப்ப திருமணம் செய்து மனமுடித்து ஆண்டவரே அந்த தேசத்துக்கு கொஞ்ச நாளா ராஜாவாக அவனை உயர்த்தினது போல அந்த கீழ்ப்படிதல் நிமித்தம் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வேலும் வல்லமை கடந்து வரட்டே இயேசுவின் நாமத்தால. I cannot touch if you look on a name of Jesus. ஆண்டவரே சோத்திரப்பா. அப்படியே வல்லமை இறங்குறதுக்கா சோத்திரப்பா. பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, கீழ்ப்படுகிற தன்மை கொடுங்க. இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன் 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 அமேன். காட் பிளஸ் யூ. தாவீதை போல தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க. அவன் கீழ்ப்படிந்து போனதுனால கோலியாத்தை முறியடிச்சான். ராஜா வீட்டில் ராஜாவின் மகளாக ராஜாத்தி என்ன பண்ணினான், மனைவியாக அவன் என்ன பண்ணினான், அவன் ஏற்றுக்கொண்டான். தேசத்துக்கே கொஞ்ச நாள் ராஜாவாக ஆயிட்டான். அதே போல் உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.